இவன் வேற பாதியில படுத்துல அடி சொட்ட கிளவி தள்ளுறி புல்லட் எடுக்க விடுறி சொட்ட கிளவி. எப்படியோ இவ பாதியில படத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு புல்லட்டை எடுத்தாச்சு. வேமா ஓடுவோம். முதல்ல அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்து முதல்ல போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணுவோம். அப்பதான் எல்லாத்தையும் போட முடியும். இந்த சீக்ரெட் ரூம் இருக்கிற அந்த ரூம்குள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் கிடைக்கும். ஒரு டிராயிங் பாட்டு கிடைச்சிருக்கா, நம்ம போய் எடுத்து இங்கே போடுவோம். நம்ம ஒவ்வொரு டிராயிங் பார்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த மேலே உள்ள ரூமில் போய் போட்டு வச்சுக்குவோம். அப்போ ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. வேகமா மேலே ஓடி அந்த கன்னை எடுத்து முதல்ல அந்த கிராணியை போட்டு தள்ளுவோம். அப்போதான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். அடியே சொட்ட கிழவி, எங்கே இருந்தாலும் கிச்சனுக்கு ஓடி வரவும். அத்தியா பேரண்டி, நீ சொன்ன உடனே ஓடி வந்துட்டேன் உன்னைய தேடி. நீ இப்போ என்னை அடிக்கிற பத்தியா? ஆமா, நீங்க அப்படியே கூப்பிட்டோன்னு அப்படியே ஓடி வந்துட்டாலும் என்னை எலும்பு சூப்பை சுடிக்கிறது தானே நீ வந்த. நமக்கு இப்போதைக்கு குரோபார் தேவைப்படுது. நம்ம அப்புறமா எடுத்துப்போம். முதல்ல அந்த டிராயிங்கை பூரா போய் ஃபிட் பண்ணி அந்த ரூமை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். முதல்ல அந்த குரோபாரை எடுத்துகிட்டு போய் அந்த டேங்குக்குள்ளே போட்டு கீழே விழுக வைப்போம். கரெக்டாக கிராணி வருவா. நம்மள்ட்ட கன்று வந்து அந்த சேரில் தான் கிடக்கு. அதனால் முதல்ல கிராணியை மேலே வர வச்சு அவளை அந்த பக்கத்து போக விட்டுட்டு நம்ம பின்னாடி போய் அவளை சுட்டு கொண்டுடுவோம். எப்படியோ நம்ம குரோபார் போட்ட இடத்துல இருந்து கிராணி விலகிட்டா. வேகமா குதிச்சு நம்ம அந்த கிராணியை போட்டு தள்ளுவோம்.
முதல்ல நம்ம கிராணியை வர வச்சு எப்படியாச்சும் அவளை போட்டு தரணும். இந்த இருக்கு அவள் ட்ராப் போட்டு போயிருக்கா, அதில் நம்ம கன்னை போட்டு அதில் நம்ம சவுண்டு கேட்டு அவள் மேலே வரட்டும். அப்போ அவளை போட்டு தர முடியும். டேய் பேராண்டி திடீர்னு எங்கே இருந்து வர என்ன மாயாஜலம் பண்ணுறியா? மாயாஜலம் பேசாம வீட்டுக்கு வந்தோம்னு இருக்கணும். இல்லை உனைய உடச்சோம் காலை உடச்சி கை காலில் உடச்சி சூப் வச்சு குடிச்சிடுவேண்டா. வேமா நம்ம பாத்ரூம்க்கு ஓடி போய் கை கழுவுற வாஷ் பேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் கிளாஸ் பீஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எஸ்கேப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். வேமா டேபிள் மேலே உள்ள கன்னை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் செக்யூரிட்டி ரூமில் போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் நம்ம எஸ்கேப்பே ஸ்டார்ட் ஆக போகுது.